வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு 2023 ஜூன் மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலைக்கு ஆகிறார். மேலும் இந்த வக்ர நிலை கிட்டத்தட்ட உங்களுடைய இந்த 2023 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்ர நிலை சனி பகவான் இருக்கும். அவர் அந்த 4ஆம் தேதிக்கு தான் இயல்பு நிலைக்கு மாறுவார். அப்போ இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து நேர்மாறான நிலைக்கு மாறி அவருடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது இதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட அமைப்பை உண்டாக்குன்றத இந்த காணொளியில உங்களுக்கு தெளிவா விவரமா நான் சொல்றேன். இதுல ஒரு விஷயம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். கடந்த காலகட்டங்களில், அதாவது உங்களுக்கு பஞ்சமி சனி, அடுத்தது அர்த்தாஷ்டம சனி, இந்த 2 கிரகங்களுடைய அமைப்புகள் அந்த ஸ்தானங்களில் இருந்த இந்த சனி பகவானால பல்வேறு விதமான சிக்கல்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. எப்படின்னா, பொதுப்படையா கன்னிராசி என்பவர்கள்னா அறிவாற்றல் மிக்கவங்க, கூர்மையான சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா ஒரு ராசியில ஒரு வீடு, இந்த இப்போ எக்ஸாம்பிள் இதே மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதே புதன் வீடு தான். ஆனா அங்க புதன் ஆட்சி மட்டும்தான். அப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த கிரகம் ஆட்சியா மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கன்னி ராசிக்கு மட்டும்தான் உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சியாகவும் இருப்பாரு, அவரே உச்சமாகவும் இருப்பார். அப்போ எந்த அளவுக்கு அந்த வீடு ரொம்ப ஆணித்தனமா ஒரு தெளிவான மனநிலையும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலும், தைரியமும், துணிச்சலும், நீங்க போடுற கால்குலேஷன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு வலிமையான ஒரு ராசி கன்னி ராசி. இவங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் கால்குலேஷன் பண்றது மட்டும் இல்லை, எடை போட்டு பார்த்துருவாங்க. எது நல்லது, எது கெட்டது, எங்க எதை எப்படி செய்யலான்ற ஆற்றல் எல்லாமே இவங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட இவங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருந்தும் கடந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல உங்களை விட ஒரு படி கீழே செய்யக்கூடிய ஒரு குறைவான ஒரு மேன்மையில் இருக்கிறவங்க கூட உங்களை ஓவர்டேக் பண்ணி நல்ல நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு நடந்த அர்த்தாஷ்டம சனியும் பஞ்சமி சனியும். 5 வருஷம் நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டம் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்குமே அதனுடைய வலி வேதனை உங்களுக்கு குறையல. ஏன்னா இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை நீங்க இழந்திருக்கிறீங்க. அது பெரிய இழப்பு. அதை விட முக்கியமான விஷயம், ஒரு மனிதர் தன்னுடைய தொழில் ரீதியில பாதிக்கப்படுறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். உங்களை உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, உங்களை சுத்தி வேலை செய்யறவங்க முதல் கொண்டு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை எப்பவுமே வைப்பாங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில நீங்க இறங்கி கடந்த காலகட்டங்கள்ல செய்த வேலைகள் ரொம்ப அமோகமான ஒரு அமைப்பு. ஆனா அந்த அமைப்பு ஆரம்பத்தில் அற்புதமா இருந்தது. போக போக பார்த்தா அது அப்படியே தலைகீழா மாறி இன்னைக்கு பெரிய லெவல்ல எதையுமே செய்ய முடியாம, நம்ம கைய கால கட்டி போட்டா எப்படி நம்ம திமிர முடியாம நிற்போமோ அந்த லெவலுக்கு லாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாயிருக்கு. அப்போ அதனுடைய வழி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் ரீதியா லாக் ஆயிருப்பீங்க, மறுபக்கம் கை நிறைய சம்பாரிச்சு எவ்வளோ நாம வந்தாலும் எதையுமே இங்க ஒண்ணுமே சரி கட்ட முடியாத நிலை. இப்போ கடைசியில நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு உண்டான அந்த ஊதியத்தை கொடுக்கறதுக்கு கூட நாம கஷ்டப்படுற நிலைக்கு நாம் ஆளாயிட்டோம் என்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதனால குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் மனக்குழப்பங்கள், மனவேதனைகள். இது என்னன்னா, நீங்க கொடுத்த இடம், வாங்கின இடம், எல்லா இடம், உங்க உறவு முறை எல்லா விதத்திலையுமே நீங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறீங்க. அப்போ இதை விட ஒரு வழி, இதை விட ஒரு வேதனை வேற என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு திறமை இருந்தும், டேலண்ட் இருந்தும், கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருச்சு. இப்போ அந்த கிரகங்கள், அந்தே சனி பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருந்து அவர் உங்களுக்கு வக்கர நிலைக்கு ஆளாகிறார். வக்கர நிலை ஆளாகும் போது கடந்த காலகட்டங்களில் உருவான கடன்,
அந்த தொழில் ரீதியில் இருந்த அந்த பாதிப்பு, அந்த தொழிலை ரன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மேன்மை கன்னிராசிக்கு இந்த நேரத்துல சனி பகவானால கிடைக்கும். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினீங்கன்னா 100க்கு 100 நீங்க சக்சஸ் அடையலாம். இன்னும் கன்னிராசி அன்பர்கள் ஒரு இடத்துல ஒரு வேலையில் இருந்தா அந்த வேலையை சார்ந்த முதலாளிக்கு அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா இவங்க கால்குலேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா ஐடி துறையில இருந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இவங்க இறங்கி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா செய்வாங்க. அவ்வளவு நல்ல அருமையான ஒரு கால்குலேஷன் இவங்களது. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல அந்த பதவி, அதாவது உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில ஒரு பதவி உயர்வும் இல்லை, சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு மேன்மை அடையல, சாமர்த்தியத்தால மற்றவங்க வேலையை கூட நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. இங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் வாழ வச்சீங்க, பல பேருக்கு வழிகாட்டினீங்க, பல பேருக்கு ஐடியா கொடுத்தீங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நீங்க நிறைய சிரமத்துக்கு ஆளாகின இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை. மொத்தத்துல நீங்க பாதிக்கப்பட்டதும் உறவு முறை. இதுல இன்னும் பல பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகள். திருமணம் ஏன் நம்ம பண்ணோம், எதுக்காக பண்ணோம், கடவுள் ஏன் நம்மளை இவ்வளவு சோதிக்கிறார், இதை மட்டும் நாம பண்ணாம இருந்திருந்தா ஏன் இந்த முடிவு மீண்டும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்மளை இந்த முடிவு முதல்ல இருந்து நீ எடுன்னு சொல்லி சொன்னா இப்போ அந்த முடிவு தெளிவா எடுக்கலாமே அப்படின்ற ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு வேதனைப்படக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. அந்த லெவலுக்கு திருமண விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி என்பவர்கள் பல பேர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் அது எங்க நிக்குமோ, என்ன ஆகுமோ, இது நடக்குமா நடக்காத, மீண்டும் சேர்ந்து பிழைப்போமோ நினைச்சு வேதனைப்பட்டவங்களும் பலர். அப்பேற்பட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது இந்த சனி வக்கரம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் ஆழ்ந்த எண்ணங்களுக்கும் சம்பந்தப்பட்ட இடம். அப்பேற்பட்ட இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சத்ரு ரீதியில வக்கர நிலை ஆகும்போது அது ஒரு அருமையான அமைப்பு. மேலும் உங்களுடைய இந்த கிரகங்களுடைய சூட்சமங்களால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய நிறைய விதத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. பல இடங்கள்ல மோதி, பல இடங்கள்ல கேட்டு, அதாவது ஆட்சி கரெக்டான ஒரு பதில் வந்திருக்காது. மீறி கொடுக்கக்கூடிய பதில் வந்தாலும் கடைசியில பார்த்தா நீங்க நம்பி ஏமாந்ததுதான் மிச்சமா இருக்கும். இன்னும் சிலருக்கு பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் போய் கல்யாணம் நின்னதுதான் மிச்சம். அதனால எனக்கு கிடைச்ச கெட்ட பேர் தான் எனக்கு இருக்கு, வேற எதுவுமே இங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு மனவிரதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 6இல் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிலையாகும் பொழுது அதோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மறுமணத்தை, ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு திருமண ரீதியிலும் சரி, டைவர்ஸ் ஆகி மறுமண ரீதியில் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும். புத்திர ரீதியில எனக்கு குழப்பங்கள் இருக்கு, அதாவது இது வரைக்குமே கிடைக்கல, இது கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உத்தர வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த பஞ்சமி சனியும் அர்த்தாஷ்டம சனியும் நிம்மதி சந்தோஷத்தையும் கெடுத்து இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைச்சா போதும், சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், வாழ்க்கையை சாதிச்சிடலாம். உங்களை சுத்தி உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமையை பார்த்து நீங்க பாதிக்கப்பட்டா சந்தோஷப்படலாம் நினைக்கிறவங்களுக்கு எதிரில் உங்களுக்கு சில சிரமமான சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு நிலை, அப்போ அவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும். உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய லெவல், உங்க ரேஞ்ச் என்னன்றதை நீங்க காட்டணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும். மேலும் கொடுத்த இடத்துல வாங்க வேண்டிய பணம் வாங்க முடியல, வாங்கின இடத்துல சரியா கட்ட முடியல நினைக்கிறவங்களுக்கு அந்த குடுக்கல் வாங்கல் தீர்க்கமா இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில ஏதாவது ஒரு பாதிப்புகள், அதுவும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து, அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முடிந்தவரை கரெக்டான நேரத்துல சாப்பிடுங்க. நீங்க சாப்பாட்டை தள்ளி போட்டு 11 மணி 12 மணி 2 மணின்ட்டு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகளை சந்திப்பீங்க. மொத்தத்துல
இதுல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு சரி செய்து அடுத்தடுத்த முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை அருமையான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.